ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ராகி சேமியா புட்டு தான் இன்னைக்கு நம்ம எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 பேக்கெட் ராகி சேமியா எடுத்திருக்கேன். அரை முடி தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை, ஏலக்காய். ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. நார்மல் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் ராகி சேமியாவையும் சேர்த்துக்கலாம். சேமியா நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதும். நல்லா ஊறிடும். தண்ணியை ஃபில்டர் பண்ணிடுங்க. பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் தான் ஆவி கட்ட போகிறோம். இட்லி பாத்திரத்தில் ஒரு வெள்ளை துணி போட்டு ஊற வச்ச ராகி சேமியாவை இதில் சேர்த்துக்கோங்க. துணியை நல்லா மூடி வச்சிடுங்க. 4லேருந்து 5 செகண்ட் நல்லா வேகட்டும். நல்லா ஆவி வந்துருச்சு, இறக்கிடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்க, நல்லா உதிரியா இருக்குது. இதுல அரை முடி தேங்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய், நாட்டு சர்க்கரை, நீங்க நார்மல் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா லேசா கலரி விட்டுக்கோங்க. புட்டு நல்லா வெந்து சாஃப்டா இருக்கு. இதை நீங்கள் காலையில் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ராகி சேமியா புட்டு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் லக்ஷ்மி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.